Hello Nanba, welcome to Fiverr Tamil channel. Last video la Fiverr oda ஒரு overview பார்த்தோம். Fiverr ல என்னெல்லாம் இருக்கு, அதில எப்படி earn பண்ணலாம் அப்படிங்கறத. அதில ஒரு 5 things பார்த்தோம். அது நம்ம ஃபாலோ பண்ணாதான் நம்ம Fiverr ல earn பண்ண முடியும் அப்படிங்கறத பார்த்தோம். So இந்த வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா Fiverr ல ஒரு நார்மல் அக்கவுண்ட் எப்படி கிரியேட் பண்றது. Fiverr ல ஒரு அக்கவுண்ட் எப்படி கிரியேட் பண்றது. நெக்ஸ்ட் வீடியோவில் செல்லர் அக்கௌண்ட் எப்படி கிரியேட் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். பிகாஸ் ஒரே வீடியோவில் சொல்லிட்டா டைம் இழுத்துரும், என்னால் ஃபுல் விஷயத்தையும் சொல்ல முடியாது. ஸோ அதனால தான் இதில் ஃபைவர் அக்கௌண்ட் மட்டும் எப்படி கிரியேட் பண்ணலாம் அப்படிங்கிறத மட்டும் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஸ்டெப் பை ஸ்டெப்பாகவே போகலாம். நீங்கள் ஒன்றும் அவசரப்பட வேணாம், பொறுமையாகவே போகலாம். பிகாஸ் நீங்கள் ஒரே நாள் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணி ஒரே நாள் உங்களுக்கு ப்ராஜெக்ட் வந்துடாது. ஸோ அதுக்கு ஒரு அட்ராக்டிவான கிக்ஸ் கிரியேட் பண்ணணும், நம்ம ப்ரொஃபைலை சூப்பராக செட்டப் பண்ணணும், நம்ம கிக்ஸை ப்ரமோட் பண்ணணும், ஏதாவது ஒரு ப்ராஜெக்ட் மூலிமா நமக்கு ரேட்டிங் ஸ்க்ரீன் அந்த மாதிரி நிறையா வேலை இருக்குது. அந்த வேலையெல்லாம் நம்ம பண்ணி முடிச்சதுக்கப்புறம் தான் நம்மளுக்கு கண்டினியூஸாக ப்ராஜெக்ட் வரும். நம்மளால் மந்த்லி ஒரு 15,000 20,000 கன்சிஸ்டண்ட்டாக ஏர்ன் பண்ண முடியும். ஸோ அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா நம்மளோட வீடியோஸை டெய்லி ஃபாலோ பண்ணுங்கள், ஸ்டெப் பை ஸ்டெப்பாக. இந்த வீடியோ ரொம்ப இம்பார்ட்டண்ட்லாம் கிடையாது. பிகாஸ் இது ஒரு பிகினர், ஃபைவர்னால் ஒன்றுமே தெரியாமல் இருக்கிறவங்களுக்கு தான் இந்த வீடியோ. ஆக்சுவலாக நீங்கள் ஃபைவரில் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணிங்கன்னா, செல்லர் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணிங்கன்னா சூப்பர், ஓகேங்களா, நோ ப்ராப்ளம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணிடுங்க. இந்த வீடியோ இருக்குன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் பிகினருக்கு. ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் Fiverr Tamil சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் சேர்த்து கிளிக் பண்ணிங்க. இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா ஃபைவரில் ஒரு அக்கௌண்ட் எப்படி க்ரியேட் பண்ணுறது, பட் செல்லர் அக்கௌண்ட் இல்லை, நார்மல் அக்கௌண்ட் எப்படி க்ரியேட் பண்ணுறது. பட் இந்த அக்கௌண்ட்டை க்ரியேட் பண்ணிட்டு நிறைய பேர் சில தப்பு பண்ணுறாங்க. ஸோ அந்த தப்பு என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஃபைவர் வெப்சைட் போயிருங்க. போயிட்டு இந்த ஃபஸ்ட்டு லிங்கை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு இங்கே ஜாயின் அப்படின்னு கேட்கும். ஓகேவா, ஆக்சுவலாக நமக்கு இது தேவையே இல்லை, பட் இருந்தாலும் சில பேர் பண்ணுற தப்பை நான் இதில் சொல்கிறேன். அதுக்காக தான் இந்த அக்கௌண்ட். கண்டினியூ வித் கூகுள் கொடுங்க. உங்களுக்கு ஃபேஸ்புக் அக்கௌண்ட் இருந்தால் ஃபேஸ்புக் அக்கௌண்ட் கொடுங்க, இல்லை கூகுள் அக்கௌண்ட் இருந்தால் கூகுள் அக்கௌண்ட் கொடுங்க. ஓகே, எனக்கு ஜாயின் ஃபைவர் அப்படின்னு கேட்குது. இதுக்கு யூசர் நேம் எனக்கு இது வேணாம். நான் என்னோடய வேறு யூசர் நேம் நம்ம யூடியூப் சேனல் யூசர் நேமே வச்சுக்கலாம். பட் நீங்கள் வைக்கிற யூசர் நேம் ப்ரொஃபஷனலாக இருக்கணும். ஸோ நீங்கள் இதை யூசர் நேமாக வச்சிடக்கூடாது. நான் வைக்கிற மாதிரி உங்கள் யூடியூப் சேனலில் அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது, கொஞ்சம் ப்ரொஃபஷனலாக இருக்கணும். ஸோ நான் உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிளுக்காக வைக்கிறேன். ஓகே, எனக்கு அந்த நேமில் இருக்குது, ஜாயின். ஓகே, நமக்கு அக்கௌண்ட் க்ரியேட் ஆகிடுச்சு. ஸோ இதெல்லாம் பெஸ்ட் செல்லர்ஸ். இவங்க அவங்க போட்டிருக்காங்க, ஐ வில் கிரியேட் எனி கிரியேச்சர் ஆர் மான்ஸ்டர் கான்செப்ட் அட் ஆர்ட். இந்த மாதிரி அவங்க சர்வீஸ்லாம் போடணும். ஸோ இந்த மாதிரி நம்ம சர்வீஸ் போட்டால் தான் நமக்கு ஏர்னிங்ஸ் வரும். இந்த மாதிரி தான், இங்கே இருக்குது பார்த்தீங்களா, விக்கமே செல்லர். இந்த அக்கௌண்ட் தான் ஆக்சுவலாக நம்ம க்ரியேட் பண்ணணும். பட் நான் ஏன் இந்த அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணேன்னா, எந்தெந்த மாதிரி கேட்டகரிஸ்லாம் இருக்குது அப்படின்ட்டு நமக்கு சர்ச் பண்ணுறதுக்கு ஒரு அக்கௌண்ட் வேணும். அப்போ போய் உட்காந்துட்டு க்ரியேட் பண்ணுறதுக்கு முடியாது. ஓகேவா, ஸோ ஃபஸ்ட்டே நம்ம ஒரு அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணிக்கலாம். எப்படியெல்லாம் போஸ்ட் போடுறாங்க, அதுக்கு எப்படி டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறாங்க, எவ்வளோ ரேட் ஃபிக்ஸ் பண்ணுறாங்க அப்படின்ட்டு மற்றவங்க கம்பேர் பண்ணி தான் நம்மளும் அதை வச்சு போட முடியும். ஓகேவா, ஸோ நிறைய பேர் பண்ணுற தப்பு என்னன்னா, சும்மா இந்த அக்கௌண்ட் கிரியேட் பண்ணிட்டு போஸ்டே ரெக்வஸ்ட் கொடுத்துருவாங்க. ரெக்வஸ்ட்டில் போயிட்டு இதில் அவங்க ஜாபு நம்ம செஞ்சு தர மாதிரி, நம்ம சர்வீஸ் கொடுக்குற மாதிரி நினச்சி இதில் டைப் பண்ணி அவங்க ஃபைல்ஸ்லாம் ஃபில்அப் பண்ணி என்ன கேட்டகரி இந்த இவ்வளோ நாளில் நான் முடிச்சு கொடுத்துருவேன் அப்படின்னு அவங்க நினச்சி கொடுத்துருவாங்க. பட் இது நமக்கான சர்வீஸ் கிடையாது. இந்த பேஜ் நமக்கானது கிடையாது. இது யாருக்குன்னா, அந்த சர்வீஸை வாங்க வராங்க பார்த்தீங்களா. இப்போ எனக்கு நீங்கள் ஒரு செல்லராக இருக்கீங்க, நீங்கள் ஒரு ஃபைவர் ஃப்ரீலான்சராக இருக்கீங்க. எனக்கு உங்களோட சர்வீஸ் வேணும். நீங்கள் செய்கிற லோகோவோ இல்லாட்டி நீங்கள் செய்கிற போஸ்டரோ எனக்கு அந்த சர்வீஸ் வேணும். ஸோ அவங்களுக்கு தான் இது. நிறைய பேர் பண்ணுற தப்பு இதுதான். ஓகேவா, இதில் போயிட்டு ரெக்வஸ்ட் கொடுத்துருவீங்க, நான் அந்த சர்வீஸ் செய்வேன், அந்த அட்டாச் ஃபைல் கொடுத்துருவீங்க. அதுக்கப்புறம் என்ன கேட்டகரி அதை செலக்ட் பண்ணிடுவீங்க. அதுக்கப்புறம் இந்த இவ்வளோ டேஸில் நான் முடிச்சு கொடுத்துருவேன் அப்படின்னு நினச்சி இதில் ரேட் ஃபிக்ஸ் பண்ணி சப்மிட் ரெக்வஸ்ட் கொடுத்துருவாங்க. பட் இது கிடையாது. இது நீங்கள் வாங்குறது, நீங்கள் செல்லர் அக்கௌண்ட் கிடையாது இதில். ஓகேவா, ஸோ யாரும் இந்த தப்பை பண்ணிடாதீங்க. பிகாஸ் நானும் ஸ்டார்டிங்கில் இந்த ஃபைவர்னா என்னன்னு தெரியாது. தெரியும், ஃபுல்லாக டீப்பாக தெரியாது. கிக்ஸ்னா என்ன அப்படிங்கிறதுலாம் தெரியாது. அதெல்லாம் நான் அப்கமிங் வீடியோஸில் பார்க்கலாம். அப்படி நான் இந்த அக்கௌண்ட் கிரியேட் பண்ணி போஸ்டர் ரெக்வஸ்ட் கொடுத்து தான் பண்ணேன். ஆக்சுவலாக அப்படி பண்ணக்கூடாது. நமக்கான அக்கௌண்ட் இதுதான், பிகமே செல்லர். இந்த வீடியோவில் நான் சொன்னேன்னா ரொம்ப லென்த்தாக போகும். பிகாஸ் அதில் நிறைய டீட்டெயில்ஸ் ஃபில் பண்ணணும். ஒரே வீடியோவில் சொன்னால் உங்களுக்கு புரியாது. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நான் அதை எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத சொல்கிறேன். ஸோ இந்த வீடியோவில் என்ன அப்படின்னா, நீங்கள் இந்த தப்பை போஸ்டர் ரெக்வஸ்ட்டில் போய் யாரும் கொடுத்துட வேணாம். இன்கேஸ் உங்களுக்கு ஏதாவது சர்வீஸ் வேணும்னா நீங்கள் போய் கொடுங்க.
நோ ப்ராப்ளம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம ஓவர்வியூ பார்க்குறதுக்கு இந்த அக்கௌண்ட் கிரியேட் பண்ணி வச்சுக்கலாம். அவங்க என்னென்ன சர்வீஸ் தராங்க, அவங்க எப்படி டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்காங்கன்னு நல்லா பாருங்கள். ஐ வில் எல்லாத்துக்குமே ஐ வில் தான். ஸோ நம்ம அதை கொஞ்சம் ட்ரிக்கியாக யூஸ் பண்ணலாம். எப்படிங்கிறத அப்கமிங் வீடியோஸில் கண்டிப்பாக பார்க்கலாம். பட் நீங்கள் கொடுக்குற சர்வீஸ் வந்து அவங்கள ஃபுல்ஃபில் பண்ணணும். உங்களுக்கு அந்த விஷயம் தெரியவே இல்லைன்னா நீங்கள் அந்த கேட்டகரி சூஸ் பண்ணாதீங்க. ஓகேவா? உங்களுக்கு எந்த விஷயம் ஓரளவுக்கு ஒரு 75% தெரிஞ்சாலும் ஓகேவா? ஃபஸ்ட்டு நீங்கள் இதில் எல்லா கேட்டகரிஸும் பாருங்கள். பார்த்து அதில் எந்த கேட்டகரி உங்களுக்கு நல்லா வரும்னு பாருங்கள். கண்டிப்பாக இதில் ஏதாவது ஒன்றாவது உங்களுக்கு தெரியும். கண்டிப்பாக ஏதாவது உங்களுக்குன்னு ஒன்று தெரியும் இல்லைங்களா? இல்லாட்டி நீங்கள் ஒரு ட்ராவலராக இருந்தால் ட்ராவலிங் பற்றி உங்களுக்கு என்ன தெரியுதோ அதை கிளிக் பண்ணி கொஞ்சம் உள்ளே போய் பாருங்கள். அவங்க எப்படிலாம் போஸ்ட் பண்ணியிருக்காங்க ஃபஸ்ட்டு நல்லா அனலைஸ் பண்ணுங்கள். இங்கே பார்த்தீங்களா, ஐ வில் எனிதிங் ஃபார் யூ ஃப்ரம் உக்ரைன். ஐ மீன் நீங்கள் அந்த ஊரில் இருந்துட்டு இப்போ நீங்கள் ஃபாரினில் இருக்கீங்கன்னா அந்த ஃபாரினை பற்றி சொல்லலாம். ஸோ அதுக்கு இவங்க பேமெண்ட் வாங்குறாங்க. ஸோ அதுதான் ட்ராவலிங். ஸோ இந்த மாதிரி தாங்க எல்லாமே இருக்கும். ஸோ நோ ப்ராப்ளம். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம செல்லர் அக்கௌண்ட் எப்படி கிரியேட் பண்ணலாங்கிறத பார்க்கலாம். ஸோ நீங்கள் பிஸ்னஸ் பண்ண தமிழ் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் சேர்த்து கிளிக் பண்ணிக்கங்க. ஸோ ஃபைவரில் நீங்கள் நல்லா ஏர்ன் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா டெய்லி நம்ம வீடியோஸை ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுக்கு ஆன்லைன் ஏர்னிங் பிஸ்னஸ் ரிலேட்டடான இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே கற்றுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.